வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 19 டு ஜூன் 1 வரைக்கும் இந்திய அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டைமிங். தமிழகத்தில் ஏப்ரல் 19, இன்னும் வட இந்தியாவிலையும் இருக்குது குறிப்பிட்ட ஏரியாக்கள். ஜூன் 1 வரைக்கும் தேர்தல் நடக்கும். ஜூன் 4 ஓட்டுகள் எண்ணப்படும். ஆனால் தடைக்காலம் என்பது ஜூன் 4 வரைக்கும் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. பொதுவாகவே தமிழகத்தை எடுத்து மற்ற சோன்ஸ், மேற்கு வங்காளம், மற்ற ஏகப்பட்ட இடங்கள்ல ஏப்ரல் 19 தேர்தல் நடந்து முடிஞ்சிருது. அப்புறம் அதுக்கு தடைக்காலம். 50,000க்கு மேல் கொண்டு செல்லக்கூடாது, 50,001 இருந்தால் கூட அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அப்படிங்கும் பட்சத்தில் எப்படி ஒரு திருமணம் இனிமேல் ஏகப்பட்ட திருமணங்கள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள். இன்னும் சொல்லப்போனால் ஜூன் 4 வரைக்கும் எல்லாமே விடுமுறை காலங்கள். ஆமாம், சாதாரணமாக ஒரு பெற்றோர் நம் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கட்டுறது கூட இன்னைக்கு என்ன ஆச்சு, லட்சக்கணக்கில் ஆகிப்போச்சு. ஆமாம், மினிமம் ஒரு சாதாரண ஒரு கட்டணம் அப்படின்னா 50,000 60,000 ஆகிப்போச்சு. அதை கொண்டு செல்வது கூட முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகளை ஜூன் 4 வரை நீடித்திருக்கிறது என்பது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அதை வரும் காலங்களில் யோசிக்கணும். இத்தனையும் யோசிக்கிறார். ஆமாம், குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பவர் எல்லாம் ஆமாம், என்னை எதிர்க்க முடியாது, அழிக்க முடியாது சொல்லி போட்டு மோடி பேசியிருக்கார். அதுக்கு முன்னால் உள்ள எத்தனையோ தலைவர்கள் இப்படியே பேசியிருக்கிறாங்க. திமுகவை அழிப்பேன் அப்படின்னு மோடி பேசியிருக்காரு. ஏன்னா இப்படிலாம் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடிய பிரதமராக இந்தியாவில் ஆண்ட எத்தனையோ ஆட்கள். ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கவனம் வைத்தார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே கூட மினிமம் 1 லட்ச ரூபா செலவாகக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கு பிறந்தநாள் விழான்னு எடுத்தீங்களேன், 1 வயசு குழந்தைகள்லாம் பிறந்தநாள் விழா இன்னைக்கு கொண்டாடுறது சகஜமாக போச்சு. ஆமாம், அதே நேரத்தில் மஞ்சள் நீராட்டு விழா, சாதாரண ஒரு திருமண மண்டபத்துக்கு வாடகையே 40,000 50,000. அதை கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகிற சமயத்தில், தேர்தல் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சமயத்தில் ஜூன் 4 வரைக்கும் வீச்சிருக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தை பார்த்து நான் கேட்குறேன், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கொண்டு போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடிமகன் எவ்வாறு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கா இல்லையா? அப்படிங்கும்போது அதாவது தேர்தல் நடந்து முடிந்துருச்சு அப்படின்னாலே தேர்தல் கட்டுப்பாடுகள் மாறுபடணும் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதை விட்டு போட்டு எண்ணும் வரைக்கும் ஜூன் 4 வரைக்குமே எப்படி நீங்கள் என்னைக்கு தேர்தலில் வாக்கு கொடுத்தாலுமே சரி, அது எப்படி என்ன போடுதோ அது வரைக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்படிங்கும் போதுல இப்போ இடையில ஏகப்பட்ட விஷயங்கள் தடையாகும். பொருளாதார தடை ஏற்படுது, ஒரு அமௌண்ட்டை கொண்டு போக முடியாது, வியாபாரம் பெருகாது, ஒரு முக்கிய காரியங்கள் நடக்காது. இது கூட தெரியாதா? எத்தனையோ மக்கள் இருக்காங்க, பிரதம மந்திரிகள் ஆண்டு விட்டார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அது அவைகளுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஜூன் 4 வரைக்கும் தடை வீச்சிருக்கு. பெரிய பெரிய வியாபாரிகள் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைவார்கள். ஆமாம், தன்னுடைய அமௌண்ட்டை எங்கே வச்சு கொண்டு போக முடியும்? பாக்கெட்டில் வச்சோம்னா அந்த அளவுக்கு இருந்தாலுமே கூட 50,001ங்கிறப்ப அது விசாரணைக்கு உட்படுது. அப்படிங்கும்போது எப்படி அதை இனி வரும் காலங்களில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும். அதுக்கெல்லாம் விட ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதம மந்திரிகள், மற்றபடி அந்தந்த மாநில அமைச்சர்கள்லாம் போராடி கொண்டு வரணும். ஆமாம், இதையெல்லாம் விட இன்னொரு விஷயத்தையும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜனநாயக சீர்திருத்த சங்கம் ப்ளஸ் ஒரு 3 அமைப்புகள் கோர்ட்டில் கேஸ் போட்ட வகையில் அந்த விவிபேட்டை கையாளக்கூடிய ஒரு சமயத்தில் அது என்றதே கிடையாது. பல இடங்கள் ஒரு 2% என்ற மாதிரி இன்னைக்கு தகவல் போயிட்டு, மற்றபடி இருக்கக்கூடிய அந்த மெயின் மிஷின் இருக்கக்கூடிய மட்டும் எண்ணிட்டு விட்டுறாங்க. விவிபாட்டா அப்படிங்கிறது நீங்கள் எந்த சின்னத்துக்கு வாக்கு கொடுத்தீங்களோ அது ஒரு ஸ்லிப்பாக வெளியே உங்களுக்கு காட்டிடும். அதை எண்ணணும். எண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் எப்படி ரெண்டுக்குமே ஈக்குவல் வரணும் இல்லையா? அதை ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்னைக்கு ஜனநாயக சீர்திருத்த சங்கம் ப்ளஸ் 3 சங்கங்கள் இன்னைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய சமயத்தில்
சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை வந்து தடுமாறி போய் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இதுக்கு இந்த மாதிரி ஏமாத்தினா வந்து ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க தேர்தல் கமிஷனை பார்த்து. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அலுவல் விதி மீறலுக்கான தண்டனை தான் உண்டு ஒழிய விவிபாட்டில் மோசடி பண்ணிட்டாங்கப்பா. தேர்தல் மிஷன்லையும் மின்னணு இயந்திரத்திலையும் தேர்தல் மின்னணு இயந்திரம் மோசடி பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏதாவது வந்து சட்ட இதை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா அலுவல் விதி மீறலுக்கான தண்டனை தான் உண்டு. மற்றபடி ஓட்டுப்பதிவு எந்திரத்தை தவறாக கையாளும் அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த தண்டனையுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப மின்னணு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓட்டுப்பதிவு எந்திரத்தை தவறாக கையாண்டான்னு வச்ச ஒரு அதிகாரி, அவருக்கு என்ன தண்டனை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அலுவல் ரீதியா வந்து அவர் தவறா நடந்துக்கிட்டார். இது சாதாரண தண்டனை தான். அப்படிங்கிறப்ப என்ன பயம் வரும் அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் போயிட்டு, மதுரை மாவட்ட திருமங்கலத்துல 2011 வந்து பணப்பட்டுவாடா பண்ணாங்க தேர்தலுக்கு அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இன்னைக்கு தான் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அதுக்கு வந்து மதுரை கோர்ட்ல வந்து தனலட்சுமி மற்ற சோ விருதுநகரை சேர்ந்த ராஜேஷ் ஆனந்தராஜாவெல்லாம் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி தேர்தலை வந்து தவறாக பயன்படுத்துகிற என்ன தண்டனை அப்படிங்கிறதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது. அதாவது முற்றிலுமே தேர்தல் குற்றங்கள் தொடர்ந்து விசாரிக்கப்படுகின்றனவா அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு தகவல் வரணும். மதுரை ஹைகோர்ட் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பணப்பட்டுப்பாடா பரிசு பொருட்கள் மற்றபடி வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்குறாங்க, எங்கள் சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு, அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன தண்டனை வச்சிருக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. பணம் பட்டுப்பாடா பரிசு கொடுக்க முற்றிலும் தடுக்கும் சட்டம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட வந்து மதுரை ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து எந்த ஒரு சட்ட பிரிவுமே கிடையாது. ஆக தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் என்றாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து எண்ணிட்டு அறிவிச்சுட்டு போயிடுறாங்க. இடையில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓட்டைகளுக்கு என்ன அடைப்புகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு வர தீர்வு இல்லை. இனி வரும் காலங்கள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா கட்டாயமா மின்னணு இயந்திரத்தில் இன்னும் சந்தேகம் தான் ஏற்படும். இன்னைக்கே வந்து சந்தேகம் ஏற்பட்டாச்சு. விவிபாட்டை எண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அப்புறம் மற்றது என்ன விட்டுற போயிட வேண்டியதானே? மின்னணு இயந்திரத்துல பதிவான வாக்குகளை மட்டும் எண்ணிட்டு விவிபாட்டை எண்ணிட்டு ரெண்டு ஈக்குவல் பண்ணணும். அப்போ உங்க சௌரியத்துக்கு தட்டி விட்டா உங்க சௌரியத்தை எல்லாமே உங்களுடைய சின்னமா விழுந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்ப எதிர்கட்சிகள் என்ன இருக்கு? ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட வகையில எல்லாமே ஆளுங்கட்சியாவே போச்சு அப்படின்னா மக்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு மதிப்பில்லாம போயிடும். அதே நேரத்தில் தேர்தல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நடத்தப்படுகின்றதா, யாருமே தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு மதுரை ஹைகோர்ட்ல நீதிபதி கவலை தெரிவிக்கிறாங்களே. யாருமே இது வரைக்கும் தண்டிக்கப்படவில்லை. அந்த மதுரை தனலட்சுமி மட்டும், மற்றபடி விருதுநகர் ராஜேஷ் ஆனந்தராஜா மட்டும் எங்க மேல தண்டிச்சிருக்கிறீங்க, அதை வழக்கை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு அது வாதாட்டமா போயிடுச்சு. அது 2011 அவர்கள் செய்ததாக சொல்லப்படுகிற தேர்தல் வழக்கு இன்னைக்கு தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்றாங்க. எந்த அளவுக்கு அசால்ட்டு பாருங்க. 13 வருடங்களுக்கு பின்னால குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணா அப்புறம் எப்படி பய உணர்வு இருக்கான்? அவன் கதவு தட்டி பணத்தை பரிசு பொருட்களையும் கொடுத்துட்டு போயிட்டு தான் இருப்பான் ஒவ்வொரு கட்சிக்காரன். அதெல்லாம் விட விவிபாட்டு சம்பந்தப்பட்ட தவறாக அதை உபயோகப்படுத்த என்ன தண்டனை? அதுக்கு எந்த தண்டனையும் இல்லை. ஆனா 50,000க்கு மேல பணத்தை போட்டு எடுத்துட்டு போக கூடாது. வியாபாரிகளுக்கு மக்களுக்கு வந்து இந்த தேர்தலான தண்டனை கொடுக்கிறது நிதர்சனமான ஒன்று. ஆமா, இதுக்கு மட்டும் ஸ்டிக் பண்றீங்க 50,000க்கு மேல கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப இதுக்கெல்லாம் எந்த தண்டனையுமே இல்லை. விவிபாட்டை தவறாக என்ன தண்டனை? என்ன அலுவல் சம்பந்தப்பட்ட தண்டனைனா அப்புறம் எல்லாருமே தவறு பண்ணுவாங்களே. அதே நேரத்தில் தேர்தல் வழக்கு சம்பந்தப்பட்டதுல எந்த அளவுக்கு தேர்தல் வழக்கு போயிட்டு இருக்கு, அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார்களா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லையா. 50,000 மட்டும் கொண்டு போகக்கூடாது, 50,000 மேல கொண்டு போகக்கூடாது, மற்றதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அப்புறம் மக்களுக்கு எவ்வாறு நம்பிக்கை ஏற்படும் தேர்தல் ஆணையத்தின் மீது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்திய அளவுக்கு பகிரங்கமான ஒரு கேள்வியாக போயிட்டு. ஆனால் வரும் காலங்களில் இப்படிப்பட்ட குறைகள் இல்லாமல் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தினால் கட்டாயம் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், குறிப்பாக வியாபாரிகள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.